ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, வெல்கம் டு SKA2 ஆல் இன் ஒன். இன்றைக்கி மே 1, இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம். அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆக்டர் அஜித்குமார் சாரோட பர்த்டே. அவருக்கு என்னோடய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய பிரதரோட பர்த்டேவும் தான். அவனுக்கும் என் பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற குட்டி சுட்டீஸ்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னோடய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னோடய தம்பியோட பர்த்டேக்கு என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இனிமேல் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. காலையில் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம். அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ஆக்டர் அஜித்குமார் சாருக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். அவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சின்ன பையனுக்கும் எனக்கு பிறந்தநாள். அவனுக்கும் என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். நான் என்ன சமைச்சிட்ருக்கேன்னா, காலையில் டிஃபனுக்காக சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்ன சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, புதினா கொத்தமல்லி தழை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என் பையனுக்கு தக்காளி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தக்காளி சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். தக்காளி சாப்பாடுக்கு புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். சட்னிக்கு தனியாக கழுவி எடுத்து வச்சுருந்தேன். மறந்து போய் தக்காளி சாப்பாட்டுக்கு உண்டானதை மட்டும் எடுத்து போட்டு எங்கே கம்மியாக இருக்குன்னு நானே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா வேறு பக்கம் கழுவி வச்சுருந்தேன் புதினாவையும் கொத்தமல்லி தழையும். அப்புறம் மறுபடியும் அதுலேருந்து தக்காளி சாப்பாடுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு வணக்கினேங்க. இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அதை தனியாக ஆற வச்சுக்கலாங்க. சைடில் தக்காளி சாப்பாடு தாளிச்சு விட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி சுண்டி வரும்போது தம் வச்சு இறக்கிடலாங்க. தம் போட்டால் அடி பிடிக்கிறதில்ல. சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக வருது. அதனால தான் தம் போட்டுறது. தயிர் பச்சடி போட்டு வச்சிடலான்னு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. தயிர், வெங்காயம், உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சேன். ஆற வச்ச இந்த புதினா கொத்தமல்லி தழை இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேசரி பண்ணலான்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரவையை வறுத்து எங்கள் பசங்களுக்கு பால் கேசரினா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு பால் கேசரி தாங்க ரெடி பண்ணேன். இப்போ பால் கேசரியும் சர்க்கரையெல்லாம் போட்டு ரவையெல்லாம் போட்டு இப்போ பால் கேசரியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி என் பையன் பர்த்டேக்காக ஸ்பெஷலாக பால் கேசரி, அப்புறம் இட்லிக்கு தொட்டுக்க புதினா கொத்தமல்லி தழை சட்னி, தக்காளி சாப்பாடு, தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடலாம். ரிதம்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற சேனல் நேம் தான் இப்போ நாங்கள் SKA2 ஆல் இன் ஒன்னு நாங்கள் மாற்றிட்டோம். இனிமேல் நாங்கள் இதில் தான் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் பாய்.